ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க, ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு என்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 பிப்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். அண்ட் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுனால. ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் 1 மினிட்லேயும் 3 மினிட்ஸ் இல்லைனா லோயர் டைம் ஃப்ரேமில் எடுக்க முடியாது. இது 1 hour 2 hour 3 hour 4 hour இந்த மாதிரியான ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது FEG அப்படின்றத பேஸ் பண்ணி வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்டெப்ஸ் என்ன அண்ட் இதோட செக்லிஸ்ட் என்னன்றதை வாங்க மக்களே பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸோ FEG வச்சு தான் இது ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் FEG நம்ம யூஸ்வலாக எப்படி ட்ரா பண்ணுவோம், ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் நம்மளோட ரெண்டாவது கேண்டில் இட் இஸ் ஓப்பனிங் சம்வேர் லைக் திஸ், ரைட்டா. அண்ட் இது வந்து நம்ம செல் கேண்டிலாக இதை சேஞ்ச் பண்ணிடலாம். லெட்ஸ் மார்க் திஸ் இன் செல், ரைட். ஸோ இதுதான் நம்மளோட FEGயோட ரெண்டாவது கேண்டில். அண்டு மூணாவது கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து நமக்கு மூணாவது கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா மூணாவது கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது, ரைட். ஸோ இப்படி தான் வந்து ஒரு FEG வந்து யூஸ்வலாக இருக்கும். அண்ட் இதில் விக்ஸும் இருக்கும். ஸோ லெட்ஸ் மார்க் தட் விக்ஸ் ஸோ தட் நமக்கு ஒரிஜினலாக கேண்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இட் வில் லுக். ஓகே, ஆல்ரைட். ஸோ எல்லாத்துக்குமே விக்ஸும் மார்க் பண்ணியாச்சு. அப்போ FEG ட்ரா பண்ணுறதுக்கு 3 கேண்டில். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில், ரெண்டாவது கேண்டில் அண்ட் மூணாவது கேண்டில். ஸோ இதுக்கு ஒரு FEGயை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ FEG சுட் பி லைக் திஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம அதை வந்து FEG அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இதை ஒரு 1 hour FEG அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன், ரைட்டா. ஸோ FEGயை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய FEG. ரெண்டாவது செக்லிஸ்ட். ஸோ ரெண்டாவது செக்லிஸ்ட் நம்ம என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு கேண்டில் வந்து இந்த FEGயை ஃபில் பண்ண வந்திருக்கும், கரெக்டாக. ஸோ இப்போ ஒரு கேண்டில் இந்த FEG ஃபில் பண்ண வருது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இது வந்து ஒரு பை கேண்டிலாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு கேண்டிலை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதான் நம்மளோட கேண்டில் 1 ஆஸ் பர் செக்லிஸ்டில். இதான் வந்து நம்மளோட கேண்டில் 1. அண்ட் இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா FEGயை ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும், ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேண்டில் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. அண்ட் இப்போ இந்த கேண்டில் ஒன்ஸ் உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில் அப்படின்றதுனால ஒன்ஸ் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த கேண்டிலோட ஓப்பனை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ லெட்ஸ் மார்க் திஸ் ஓப்பன் லைன், ரைட்டா. ஸோ நான் இந்த லைனை வந்து மார்க் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு நான் என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பன் அப்படின்ற மாதிரி வைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பன் அப்படின்ற மாதிரி வச்சாச்சு, ரைட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பன். இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கேண்டிலாக கன்சிடர் பண்ணணும். எந்த கேண்டில் FEGயை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுச்சோ நீங்கள் FEGயோட கேண்டில்ஸ்லாம் இங்கே கன்சிடர் பண்ணக்கூடாது, ரைட். ஸோ ஃபார் நம்ம ஒரு FEG மார்க் பண்ணியிருப்போம். அண்ட் FEGயை ஃபில் பண்ண வந்ததோட ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பனை நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க, ரைட்டா. ஸோ 2 செக்லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. மூணாவது செக்லிஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 1ன்னு நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் மார்க் 1 லைன், ரைட்டா. ஸோ ஒரு லைனை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து நேம் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணியாச்சு. இதான் நம்மளோட மூணாவது செக்லிஸ்ட் முடிஞ்சுது, ரைட்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த கேண்டில் லைக் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, கரெக்டாக. அப்போது நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணும், நமக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகியிருக்கும். அப்போ ரெண்டாவது கேண்டில் நமக்கு என்ன வந்திருக்கணும்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகியிருக்கும், கரெக்டாக. ஸோ இப்போ இந்த ரெண்டாவது கேண்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே போய் இந்த FEGயை ஃபில் பண்ணியிருக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஷுட் சம்திங் கம் லைக் திஸ். அண்ட் தென் இந்த இடத்துல ஃபில் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஃபில் ஆச்சுன்னா இப்போ FEG ஃபில் ஆகிருக்குன்னா இந்த ப்ரீவியஸாக இருந்த கேண்டிலோட ஹையை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு இந்த 1 hour FEGயும் ஃபில் பண்ணப்பட்டிருக்கும், ரைட்டா. ஸோ அப்போ இந்த இடத்துல we need something like this. ஸோ ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ப்ரீவியஸாக 1 hour இல்லைனா எந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கீங்களோ அந்த கேண்டிலோட ஹையை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கோம். ஸ்வீப் பண்ணி இந்த FEGயை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபில் பண்ணியிருக்கோம், ரைட்டா. ஸோ அப்போ இது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஒன்ஸ் இதை ஃபில் பண்ணிட்ட பிறகு இந்த ரெண்டாவது கேண்டில் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து க்ளோஷர் வச்சுருக்கணும். இந்த மாதிரி வந்து க்ளோஷர் வச்சுருக்கணும். அண்ட் அதுக்கு விற்கும் இந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ரைட்டா. ஸோ அப்போ இதான் வந்து நம்மளோட ரெண்டாவது கேண்டில். I'll mark this as கேண்டில் 2. ஓகே, ஸோ கேண்டில் 2ஓட பிஹேவியர் என்னன்னா கேண்டில் 2 ஓப்பன் ஆகியிருக்கும். ஓப்பன் ஆகி
ப்ரீவியஸாக அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையாக மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி இந்த எஃப்இஜியும் ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ஷுட் கம் டவுன் கீழே வந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பனுக்கு கீழே வந்து க்ளோஷர் வச்சுருக்கணும். ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட். நான் செக்லிஸ்ட்டை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் நெக்ஸ்ட் காமிப்பேன். ஸோ பிரச்சனை கிடையாது. இப்போ புரிதல் மட்டும் இருந்தால் போதும். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னன்றது புரிஞ்சிடும். ரெண்டாவது கேண்டில் முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பனுக்கு கீழே என்னோட ரெண்டாவது கேண்டில் க்ளோஷர் வச்சிருச்சுன்னா மூணாவது கேண்டில் நான் என்ட்ரி போவேன். ஆனால் பிளண்ட்டாக நான் என்ட்ரி போக மாட்டேன். அகெயின் எனக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பனில் அது ரீட்ரேஸ் பண்ணியிருக்கணும். அதாவது இப்போ இந்த இடத்துல இஃப் யூ சி ஹியர் இந்த இடத்துல நமக்கு ஒரு செல் கேண்டில் வருது. ரைட்டா? இந்த இடத்துல தான் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா உடனே நமக்கு என்ட்ரி போயிடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஷுட் கோ சம்திங் லைக் திஸ். மேலே போய் இந்த லைனை ரீட்ரேஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம என்ட்ரி போவோம். ஸோ அப்போ அந்த ரீட்ரேஸ் அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல ஒரு பிக்கு போய் இந்த லைனை அகெயின் டச் பண்ணும்போது தான் நமக்கு செல் என்ட்ரி. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம தேர்ட் கேண்டில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ட்ரி வந்து போவோம். ஐ வில் மார்க் திஸ் அஸ் 3. ஓகே? ஸோ இந்த ரெண்டு கேண்டில் கன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம மூணாவது கேண்டிலில் என்ட்ரி போகலாமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணுவோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்க்கு மேஜராக ஒர்க் ஆகக்கூடிய என்ட்ரி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் செல் போகிறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஒன்லி வெயிட். எவ்வளோ வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா 100 பிப்ஸ்க்கு மட்டும் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் போகிறீங்கன்னா இப்போ 100 பிப்ஸுக்கு நீங்கள் என்ட்ரி போட்டு வெயிட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 50 பிப்ஸ் வந்து ரிஸ்க் வைக்கிற மாதிரி இருக்கும். 1:2 ஆல்வேஸ் வந்து எதிர்பாருங்க. ரைட்டா? ஸோ 100 பிப்ஸ்க்கு மேலே யூ ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட். ஏன்னா இது ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம எடுக்கிற என்ட்ரி உங்களோட ஃபண்டட் அக்கௌண்ட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக. ஸோ ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட். ஆல்வேஸ் 100 பிப்ஸ் உங்களுக்கு ஈஸியாக டேப் அடிக்கும். ரைட்டா? ஸோ இதே பைக்கு அப்படியே இன்வெர்ட்டடாக வரும். ஸோ சேம் ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவீங்க, ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒரு எஃப்இஜியை ட்ரா பண்ணுவீங்க. அண்ட் ஒன்ஸ் உங்களுக்கு இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ண வரக்கூடிய ஃபஸ்ட்டு கேண்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு என்ன கொஷின் வரும்னா ஃபஸ்ட்டு கேண்டில் தான் கன்சிடர் பண்ணலாமா இல்லை சீரீஸ் ஆஃப் கேண்டில் ஒரு 2-3 கேண்டிலுக்கு அப்புறம் கன்சிடர் பண்ணலாமா? தாராளமாக நீங்கள் அந்த 2-3 கேண்டிலுக்கு அப்புறமும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து காமிச்சிருக்கேன். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பனை நீங்கள் மார்க் பண்ணணும். அதான் நம்மளோட ரெண்டாவது செக்லிஸ்ட். மூணாவது செக்லிஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவை வந்து மார்க் பண்ணுவீங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கேண்டில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கணும். அதான் நம்மளோட நாலாவது செக்லிஸ்ட். அண்ட் ஒன்ஸ் ஸ்வீப் நடந்துட்ட பிறகு மார்க்கெட் வந்து இந்த எஃப்இஜியும் ஃபில் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ அதான் நம்மளோட அஞ்சாவது செக்லிஸ்ட். எஃப்இஜியை ஃபில் பண்ணிட்ட பிறகு இதே கேண்டில் எங்கே போய் க்ளோஷர் வச்சுருக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸாக இருந்த கேண்டில் ஓப்பனை விட மேலே போய் உங்களுக்கு க்ளோஷர் வச்சிருக்கணும். ரைட்டா? ஸோ இந்த கேண்டில் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா பையர்ஸ் இதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது நமக்கு சொல்ல வருது. நீங்கள் உடனே நெக்ஸ்ட் பை போட்டுடலாமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. யூ நீட் டு வெயிட். ஸோ மூணாவது கேண்டில் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து அகெயின் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருப்போம்ல இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பன் அதை ஸ்வீப் பண்ண வரும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ட்ரி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒன்லி 100 பிப்ஸ் தான் நீங்கள் இதில் எதிர்பார்க்கணும். அதை தாண்டி யூ ஷுட் நாட் வெயிட். ரைட்டா? ஸோ நான் பேக் டெஸ்ட் பண்ணதில் மேக்ஸிமம் 75லேருந்து 100 பிப்ஸ் வந்து இதால் கேப்சர் பண்ண முடியுது. ஓகே, அப்போ இது ஐசிடியில் தான் இந்த மாடல் வருமா அப்படின்னு கேட்டால் எஃப்இஜியை பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக வச்சு ஒரு கேண்டிலோட பிஹேவியரை அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த என்ட்ரி வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. வாங்க இதோட செக்லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஸோ இதோட செக்லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய 1 hour இல்லை 2 hour 3 hour 4 hour எது வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய எஃப்இஜியை ட்ரா பண்ணுவீங்க. செக்லிஸ்ட் நம்பர் 1. அண்ட் ரெண்டாவது செக்லிஸ்ட் என்னன்னா அந்த எஃப்இஜியை ஃபில் பண்ண வரக்கூடிய கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கேண்டிலோட ஓப்பனை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ அதான் நம்மளோட ரெண்டாவது செக்லிஸ்ட். நெக்ஸ்ட்டு அந்த கேண்டிலோட லோவை இல்லைனா ஹையை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளோட மூணாவது செக்லிஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெண்டாவது கேண்டில் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த ப்ரீவியஸாக இருந்த கேண்டிலோட ஹை இல்லைனா லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் எஃப்இஜியும் உங்களுக்கு ஃபில் பண்ணப்பட்டிருக்கணும். ரைட்டா? ஒன்ஸ் எஃப்இஜி ஃபில் பண்ணிட்ட பிறகு அந்த கேண்டில் எங்கே போய் க்ளோஸ் வைக்கணும்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு மேலே போய் க்ளோஷர் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் ரெண்டு கேண்டிலோட கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கேண்டில் தான் நமக்கு என்ட்ரி. ஸோ டேரெக்டாக என்ட்ரி போயிட மாட்டோம். அகெயின் ப்ரைஸ் வந்து நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருப்போம்ல இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பனில் ரீட்ரெஸ்ட் ஆகும் பட்சத்தில் வில் பி கோ ஃபார் அன் என்ட்ரி. ஸோ ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட். நம்மளோட ரியல் டைம் சார்ட்டில் எப்படி இந்த எக்ஸாம்பிள் ஒர்க் ஆயிருக்குன்னு பார்த்தலாம்.
ஸோ நான் எடுத்துருக்கக்கூடிய சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா NAS 100ல இருக்கும் அண்ட் நம்ம இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ் ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கண்டிஷன் வேலிடாக அக்கர் ஆயிருக்கு ரைட்டா. ஸோ இது வந்து 30 மினிட்ஸில் இருக்கக்கூடிய எஃப்இஜி. லெட்ஸ் மார்க் தட் எஃப்இஜி ஆஸ் இட் இஸ். ஸோ மார்க் பண்ணியாச்சு ரைட். இப்போ நம்ம வந்து எஃப்இஜி அப்படின்ற மாதிரி லெட்ஸ் கிவ் அ நேம். ஓகே, ஸோ இந்த எஃப்இஜியை ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஓகே, அப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேண்டிலாக கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பன் நமக்கு தேவை கரெக்டாக. ஸோ அப்போ இது என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பனை ட்ரா பண்ணியாச்சு ரைட். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம நேமும் வச்சிடலாம். லெட்ஸ் மார்க் திஸ் லைன் ஆஸ்னு ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ரைட். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்மளோட கேண்டில் ஓப்பன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த கேண்டில் முடியிறப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்னா லோ வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ. ஸோ லெட்ஸ் மார்க் தட் அஸ் ஃபஸ்ட்டு கேண்டில் லோ ரைட். ஸோ தட்ஸ் இட். இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கணும், நம்மளோட ரெண்டாவது கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எஃப்இஜியும் ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே நடந்திருக்கு. இஃப் யூ சி லைக் திஸ், இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு. அதே மாதிரி எஃப்இஜியும் இந்த இடத்துல ஃபில் பண்ணப்பட்டிருக்கு. பட் இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா எங்கே போய் க்ளோசர் வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பனுக்கு மேலே தான் போய் க்ளோசர் வச்சிருக்கு. ஸோ தட் இஸ் சம்திங் வேலிட் தான் ரைட்டா. ஸோ அது வேலிட் அப்படின்றதுனால நம்ம நெக்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பனில் பிளண்ட்டாக என்ட்ரி போக மாட்டோம். ஸோ வில் பி வெயிட்டிங். அண்ட் எப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பனில் வந்து டச் பண்ணுதோ அப்போ தான் நம்மளோட தேர்ட் கேண்டிலில் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வில் பி கோயிங் ஃபார் அ லாங் ரைட். ஸோ லாங் அப்படின்னும் போது வில் பி ஹேவிங் 50 பிப்ஸ் ஆஸ் அன் எஸ்எல் அண்ட் அங்கேருந்து நீங்கள் 100 பிப்ஸ் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள். அப்போ இந்த இடத்துல எது நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் அப்படின்னா இவன் தான் ஃபஸ்ட்டு கேண்டில். ஸோ ஐம் ஜஸ்ட் மார்க்கிங் திஸ் as 1 and then இது வந்து நம்மளோட ரெண்டாவது கேண்டில் ரைட்டா. அதே மாதிரி இதுதான் என்ட்ரியில் தான் நம்மளோட மூணாவது கேண்டில். ரொம்பவே சிம்பிள். எல்லா கண்டிஷனுமே இங்கே அக்கர் ஆகியிருக்கு ரைட்டா. ஸோ வெரி வெரி சிம்பிள் மாடல். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கோல்டில் ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு அந்த கண்டிஷன் வந்து மீட் ஆயிருக்கு. ஸோ இஃப் யூ சி இதுதான் நம்மளோட எஃப்இஜி கரெக்டாக. ஸோ லெட்ஸ் மார்க் திஸ் எஃப்இஜி ஹியர். அண்ட் நம்மளோட எஃப்இஜியை ஃபில் பண்ண வந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இது. அண்ட் தென் ரெண்டாவது கேண்டிலில் நமக்கு கண்டிஷன் வந்து அக்கர் ஆகியிருக்கு. அண்ட் இப்போ நம்ம இதை எஃப்இஜி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடலாம். அண்ட் தென் இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கேண்டில் ரைட்டா. ஸோ அது ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. இந்த கேண்டிலோட ஓப்பன் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஓப்பனை வந்து மார்க் பண்ணிடலாம். லெட்ஸ் மார்க் திஸ் அஸ்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன். ஒன்ஸ் இந்த கேண்டிலோட ஓப்பன் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த கேண்டிலோட லோவை வந்து நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இதான் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ. அண்ட் அதுக்கும் லெட்ஸ் மார்க் த நேம். அதுக்கும் ஒரு பேர் ஃபஸ்ட்டு கேண்டில் லோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுக்கும் வந்து வி கெப்ட் அ நேம். ஓகே, இப்போ இந்த ரெண்டாவது கேண்டில் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவை ஸ்வீப் பண்ணுது. அட் த சேம் டைம் எஃப்இஜியும் ஃபில் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல நமக்கு வேலிடான கண்டிஷனும் மீட் ஆயிருக்கு. அண்ட் இது எங்கே போய் க்ளோஸ் வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பனுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்குது. ஸோ இதுதான் நம்மளோட செக்லிஸ்ட்டுமே கரெக்டாக. அப்போ நம்ம இதை வந்து என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் மார்க் திஸ் அஸ் ஃபஸ்ட்டு கேண்டில். அண்ட் இதை வந்து நம்ம என்ன மார்க் பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் கேண்டில் அப்படின்றது மாதிரி மார்க் பண்ணிடலாம். அகைன் நம்ம இந்த க்ளோஷரில் அதாவது தேர்ட் கேண்டிலோட ஓப்பனில் பிளண்ட்டாக நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். ஸோ வி வில் பி வெயிட்டிங் அண்ட் வெயிட் பண்ணி மார்க்கெட் மறுபடியும் எப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பன் கிட்ட வருதோ ஸோ அப்போ தான் நம்ம வந்து பை போவோம். ஒன்ஸ் மார்க்கெட் அந்த லைன் கிட்ட வரும்போது லெட்ஸ் ஹாவ் அ லாங். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து லாங் வந்து போடுற மாதிரி இருக்கும். we need to wait for SLSன்னு 50 பிப்ஸ் அண்ட் வந்து டிபி வந்து 100 பிப்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த என்ட்ரி மாடல் வந்து ஒர்க் ஆகும் ரைட்டா. ஸோ ரொம்பவே ஈஸியான மாடல். அப்போ இந்த என்ட்ரி தான் அதாவது நம்மளோட என்ட்ரி தான் வந்து எத்தனாவது கேண்டில், தேர்ட் கேண்டில் அவ்வளோதான். ஸோ 2 கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். 3வது கேண்டிலில் என்ட்ரி போவோம். ஸோ ரொம்பவே சிம்பிள், ஈஸியாக ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு கொஷின், எப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட பேட்ச் 7ஓட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. August 3 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாரத்தில் 3 நாள் கிளாஸ் இருக்க போது திங்கள், புதன், வெள்ளி சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அதாவது இந்தியன் டைமில் சொல்கிறேன்.
ஸோ ஒருவேளை உங்களால் செஷன்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அந்த செஷனோட ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அட் த சேம் டைம் கோர்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்கப்படும். இதை தவிர நம்ம சைடில் வந்து உங்களுக்கு 24/7 கம்யூனிட்டி சப்போர்ட்டுமே இருக்கும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் ஐசிடி லேர்ன் பண்ணிட்டு உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ், அதுக்கு என்னென்ன டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் தேவை, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ரிவர்சல் கான்ஃபிடன்ஸ், கேப்ஸ், பிளாக்ஸ், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட், ஈக்குவலிபிரியம் ஜோன், லிக்விடிட்டி கான்செப்ட், ஐசிடியில் இருக்கக்கூடிய பயாஸ், அட்வான்ஸ்டு 3 ஸ்ட்ராட்டஜி ரைட்டா. ஸோ அதையும் தாண்டி லாட் சைஸ்னா என்ன, லிவரேஜ் எப்படி யூஸ் பண்ணணும், என்ட்ரி, எஸ்எல்டிபி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜின்னு சொல்லி எல்லாமே நம்ம டீச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த புரோக்கர் சூஸ் பண்ணணும், எதில் வந்து நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கினா பெட்டராக இருக்கும், எப்படி வந்து நீங்கள் சேலஞ்ச் ஃபேஸை கிளியர் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்துக்குமான கைடன்ஸ் எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு இருக்கும் மக்களே. முக்கியமான விஷயம், ஒன்லி 15 சீட்ஸ் ரைட்டா. ஸோ வெறும் 15 சீட்ஸ் மட்டும்தான் இந்த தடவை நம்ம இன்டேக் எடுக்கிறோம். ஸோ ஒருவேளை ஐசிடி நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா this is going to be a big opportunity, right? So cool, thanks for watching this episode. Let's meet on another one episode. Tata, bye bye.